தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு கூட்டு பொரியல் ரெடி பண்ணோம்ல அந்த மாதிரி வந்திருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன் மறுபடியும் புளி பறிக்கிற? சுவையான நம்ம ஹோட்டல் சைட் எக் ரைஸ் ரெடி. வாங்க 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 வாங்க. ஹாய் அமோர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒயிட் ரைஸா வச்சிருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கிற காய்கறிகள் எல்லாம் தெரியுதா, அப்படியே நாங்க வந்து மதிய லஞ்ச் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். இது எனக்கு தெரியவே தெரியாது. இது தெரிஞ்சதுன்னா ஆரம்பத்திலே வந்து ஒரு வீடியோவாவது மேக் பண்ணியிருப்பேன். நானே சர்ப்ரைஸா எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த ரைஸ் வந்து காட்டி கொடுத்துருச்சு. இங்கிருந்து நடந்து போனேன், என்ன வீட்டுக்குள்ள ஒரு வாசம் வருதுன்னு சொல்லிட்டு ஆகா சூப்பரான ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா என்னடி கேட்குறேன், பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறா. சஞ்சனாக்கு வந்து பொரோட்டா ஸ்மெல் அடிக்குதாமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரக சம்பாவை விட பாஸ்மதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி அந்த மாதிரி தான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எப்போவாவது குழந்தைங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். அதுவும் கொஞ்சமாக அந்த சல்லாடை இருக்கு பாருங்க, அதிலே போட்டு அப்படியே கொட்டிடுவேன். இதில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பெரிய பிக்காலுக்கு இருக்கும்ல, அதனால. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போலாம் குக்கரில் வந்து நாங்கள் சாப்பாடு செய்கிறதே இல்லை. மாசக்கணக்கு ஆச்சு. ஏன்னா குக்கரில் செஞ்சால் உடல்நலத்திற்கு கேடு அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி அப்படித்தானே அப்படிதான் குக்கர் சாப்பாடுனா மூட்டு வலி வரும், கை கால் வரும், அந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்கிறாங்க. அதுலேருந்து ஆனால் இவர் ஃபஸ்ட்டு நாங்கள் குக்கரில் சாப்பாடு ஆரம்பிக்கையில் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாப்பாடை வடிச்சிரும், அப்போ தண்ணி எல்லாமே இதாகிடுது, சத்து எல்லாமே தண்ணியில் போயிடுது, அப்போ சாப்பாடு வெறும் சக்கரை தானே சாப்பிட்றோம், பேசாமல் குக்கரில் வச்சோம்னா அதுவே தம் ஆகி அந்த தண்ணி எல்லாமே இதாகிடுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் குக்கர் சாப்பாடு தான் சூஸ் பண்ணோம். பட் ஃபர்ஸ்ட் போக போக தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ரொம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் ஆடிக்கு ஒன்று அமாவாசைக்கு ஒன்று ஏதாவது பிரியாணி செய்கிறோம், இல்லை அரிசி பருப்பு சாதம் செய்கிறோம் அப்படின்னா அது அதில் தான் செய்யணும். ஸோ அதில் செய்வோம். பிரியாணி கூட குக்கரில் செய்கிறது, தம் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சுறது அப்படியே போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். அப்படி சொல்கிறோன்னாடி தான் நம்மளுக்கு நோய் நொடி வராமல் இருக்குன்னா இல்லைங்க, வர வேண்டியது வரதான் செய்யும். சிலிண்டரு கொஞ்சம் சேவ் ஆகும். சாப்பாடுற வந்து குக்கரில் அதாவது அடுப்பில் செய்கிறதுக்கும் குக்கர் சாப்பாட்டுக்கும் சிலிண்டர் தான் கொஞ்சம் கம்மியாகும். சரி, இப்போ வந்து சாப்பாடு வடிச்சாச்சு. கொஞ்சம் அதில் கையை வைக்காதடி. இல்லை அங்கே காட்டலையா, அதனாடி பார்த்துக்கிட்டே இங்கே கை வச்சேன். சாப்பாடு வடிச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா தண்ணி வடியட்டும், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி ஃபேமிலி கூட சாப்பிட்றோம். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஆமாம், இது ஃப்ரைட் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரைஸ் செஞ்சுருக்கோம். அது வந்து சும்மா வீட்டில் உள்ள அரிசி, அது வீட்டில் ஒரு அரிசி ஹாப்பிமாவில் செஞ்சுருக்கோம். ஹாப்பிமா தெரியும்ல, ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், அதில் செஞ்சுருக்கோம். பட் இந்த டைம் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் அந்த அந்த கெச்சப்பு அந்த 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 கை அப்படியே தூக்குங்களே, அது அப்படியே தூக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது எடுத்துக்காட்டு. என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெச்சப்பு, டொமேட்டோ கெச்சப் வாங்கிக்கேன். சாஸ் தானே இது? ஆமாம், இது சாஸ் தான். அப்புறம் வந்து இது வந்து ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சோயா சாஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு நாள் வாங்கினேன். அப்புறம் முக்கியமாக எல்லா காயும் வீட்டில் இருந்த காய், கேப்சிகம் ஒன்று ஒரு நாள் சந்தைக்கு போகையில் 5 ரூபாய், கடைசியாக சந்தைக்கு போகையில் 5 ரூபா சில்லறைன்னு சொல்லிட்டு ஒரு காயை வந்து கொடுத்தாங்க. அதுதான் வந்து இந்த காய். நான் சும்மா பச்சையாகவே கொஞ்சம் தின்னேன். கேப்சிகம். மோஸ்ட்லி நாங்கள் சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் இது எல்லாமே நைட்டுக்கு தான், அதுவும் எங்கள் ஊரில் தான் விரும்பி சாப்பிடுவோம். பட் நம்ம வீட்டில் செஞ்சு பார்ப்போம். சப்போஸ் இந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சிருச்சு, ஹோட்டல்லையும் இப்படி தான் செய்கிறாங்க, வெறும் ஊற்றுறாங்க, கலக்கி கொடுக்குறாங்க, பட் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஆனால் இதே நம்ம வீட்டில் செஞ்சு பார்ப்போம், இந்த டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா இனிமேல் ஹோட்டலில் இந்த சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் இதை வந்து கட் பண்ணிடுவோம். இந்த டைம் வந்து வெஜிடபிள் போட்டு எக்கு போட்டு எக் ரைஸ் மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் போட்டு பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி நான் போய் கொஞ்சம் குப்பைனா இருக்கு கொட்டிட்டு இருந்தாலும் சாப்பாடு கொஞ்சம் ஆறட்டும். ஓகே, போய்ட்டு வா. நீங்க அது சைடு கேப்ல அதை நறுக்கி வச்சு காயெல்லாம் புரைக்கிட்டு இனியன் வந்து சாப்பிட்டுட்டே கேரட் அம்மா கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கடுத்து இப்ப இவர் திங்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. லைட்டு போட்டுடுங்க, வெளிச்சம் இல்லை. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு லைட்டாக நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். வேறு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஓகே, இவ்வளோ வதங்கினா போதும். ரொம்பனா ட்ரையாக பண்ண வேணாம். இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்று சேர்த்துக்கிறோம். இது என்னது? கேப்சிகம்னா குடை மிளகாய், பச்சை குடை மிளகாய், கேரட்டு,
பச்சை பட்டாணியிலே ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் வந்து இது பேர் என்ன, முட்டைக்கோஸ். எல்லா காய்கறியும் வாஷ் பண்ணிட்டு நறுக்கிருந்தேன், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சரி கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். காயெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த கடையிலலாம் துருவி போடுவாங்க, ரெஸ்டாரண்ட்லாம். நீயும் துருவி இருக்கலாம்ல, என்கிட்ட கேட்டிருந்தா அந்த தான் இருக்கு துருவுறது. என்கிட்ட கேட்டிருந்தா துருவி கொடுத்துருப்பேன்ல. கொஞ்சம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வேக வைப்போம். சஞ்சனாப்பா, எங்க இதை பார்க்கையில இடியாப்பம் மாதிரியே இருக்குங்க. சேவை அதான் இடியாப்பம், அதுதான் அதே மாதிரி இருக்குங்க. உன் கையை அப்படி கருப்பு கருப்பா இருக்கு. பீட்ரூட் ஏதாவது நறுக்கி இருப்பேன், அது அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் லைட்டாக குழஞ்சிருச்சு. கடையில் சாப்பிட்டா அரிசியாக இருக்குங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நம்மளும் அதே மாதிரி அரிசியாக செய்யக்கூடாதுல்ல. ஃப்ரைட் ரைஸ்லாம் அரிசியாக தான் இருக்கணும், பொழுன்னு அப்போ தான் வரும். ஏண்டி முட்டை போடல? அப்போ நீ முட்டை போடவா வேணாமா? கொஞ்சம் முட்டை போடணும்டி. கடையில் எப்படி பண்ணாலும் தெரியுமா? பார்த்துருக்கே இல்லையா? எப்படி பார்த்தது இல்லையா? கடையில் வந்து ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு, இது சாதம் சட்டி, அது ஏதோ அவங்க அந்த கடாய் வச்சுருப்பாங்களா, அதை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை தான், 2 முட்டை டக்குன்னு உடச்சி ஊற்றிட்டு ஒரு கிண்ணதுக்கப்புறம் அந்த இது முட்டைக்கோசு கேரட் இதெல்லாம் போடுவாங்க, அதை ஒரு கிண்ணதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து ஒரு கொஞ்சம் போடுவாங்க, அதை ஒரு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. அரிசிலாம் போட்டு கிண்டினதுக்கு அப்புறம் தான் வேக வைப்பாங்க. என்னது அரிசியை சாப்பாடு தாண்டி, அது எரிச்சல கலப்பாடு. அதுக்கப்புறம் தான் சாஸ் ஊற்றுவாங்க. இவன் என்ன சொல்றான்னா, இன்னும் இதுல முட்டையே போடலை, இதுல வந்து காய்கறி மட்டும் போட்டு கிண்டிருக்கா. அப்புறம் வந்து இனிமே தான் இதுல முட்டை போடுவாளாம். அதுக்கப்புறம் இதுலயே வந்து இந்த சாஸ்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஊற்றிடுவாளாம். அப்படி ஊற்றக்கூடாது. நான் செஞ்சு தர மாதிரி நீ செஞ்சு தர விடுங்களே. அப்ப நீங்க செய்யுங்க. செய். நான் செய்யறதோட நீ செய்யறது நல்லா தான் இருக்கும். காயெல்லாம் பச்சை காயாக இல்லாமல் நல்லா வேக வச்ச காயை ஆக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்க திங்கிறதுனால வேக வச்சு கொடுக்கலாம். கடையிலலாம் ஏனோ தானு கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம பொடி போட போகிறோம். என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம். வெஜ் ரைஸுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குற? அதான் சேர்க்கணுங்க. அடுத்தடுத்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ என்னதான் நீங்கள் வெஜ்ஜே சாப்பிட்டாலும் அதில் வந்து சிக்கனோட ஒரு ஸ்மெல்லாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது எப்படி வெஜ்ஜா மாறும்? எக்கு போட்டா எப்படி வெஜ்ஜா மாறும்? இப்போ வந்து நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எக்கு வந்து வெஜ்ஜில் சேர்த்துட்டு சொல்கிறாங்களே. தெரியாது, அதனால எனக்கு தெரியாது. நீங்கள் ஒடுக்க ஏதாவது நீ சொல்லி பேச ஊற்றி என் வாயிலேருந்து ஏதாவது பிடுங்காதீங்க. இப்போ நான் வந்து எல்லா சாஸையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில பெப்பர் கொஞ்சம் நசுக்கி வச்சேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். தெரியுதாங்க? என்னது பெப்பர் சேர்த்துருக்கு தெரியுதா? சூப்பர். இப்போ நம்ம ஸ்பூன் அளவு வந்து இந்த ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ். நிறையனா சேர்க்கல, அளவாக சேர்க்குறேங்க. நம்ம ஏதாவது அளவு பிடிச்சா என்ன பண்ணுறது? அடுத்து வந்து சில்லி சாஸ். சில்லி சாஸ் அப்புறம் சூப்பராக இருப்பா. அடுத்து வந்து கொஞ்சம் கெச்சப் சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்தாச்சு. டங்குன்னு இப்போ கடையில் அடிக்கிற மாதிரி அடிக்க போகிறோம். கடையில் அடிக்கிற மாதிரி அடிச்சா அடுப்பு பாத்திரமா தெரிஞ்சு ஓடிடும். இப்போ இது நல்லா இருக்குது தெரியுமா? இது வந்து வாங்குங்க, சின்ன பேக்கெட்டாக தான் இருக்குது. 15 ரூபா 20 ரூபா இவ்வளோ தான் இருக்குது. இதுனா 15 ரூபா 20 ரூபா தான். பெருசாக வாங்கி வச்சு இந்த கடையில் வச்சுருக்க மாதிரி பாட்டில் வாங்கி வச்சோம்னு வச்சுக்கிறீங்களே, சீக்கிரம் எக்ஸ்பிரி ஆயிரும்ல. அந்த அளவுக்கு செய்வோமான்னு தெரியல. செம்மையாக வந்துருச்சு. எல்லாம் போட்டோன்னே அந்த வந்து ஃப்ரைஸ் உள்ள கலர் எல்லாம் வந்துருச்சு. தயிர் சாப்பாட்டுக்கு ஒரு கூட்டு பொரியல் ரெடி பண்ணோம்ல, அந்த மாதிரி வந்திருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ வந்து இந்த சென்டரில் இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சென்டர் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கேன் பாருங்க, தெரியுதாங்க? இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் குளம் வெட்டிருக்கீங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஏன்? முட்டை போடுறது. முட்டையை முதலே போடாண்டி ஏடி இப்போ போடுற? ஒரு முட்டை. ஒன்று தானா? 2 முட்டை. 2 முட்டையுமே சூப்பர் முட்டை. சூப்பர் முட்டைனா? சூப்பர் முட்டைன்னா நல்ல அந்த கரு வந்து கலங்காமல் இருந்திருக்குல்ல. இதை வந்து
லைட்டாக அதில் முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக இந்த சென்றுலேயே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் வந்து இன்னொரு சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு கூட கொட்டலாம். நம்ம அப்படின்னா கழுவ போகிறது யார்? நான் தானே. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இத்தனோட சேர்த்துக்கிற முடியாது. என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? இல்லை, இதை பற்றி எனக்கு தெரில. இது வந்து எப்படி செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு அதை வந்து பொரிச்சிட்டு அப்புறம் தான் செய்வாங்க. நீ வந்து இப்போ தான் போட்டு செஞ்சுக்கிறீங்க. நம்ம வந்து ஹெல்த்தியாக செய்கிறோம். ஓகே, அப்படியே முட்டை வெந்ததோட எல்லா காய்கறியும் சேர்த்து சட்டி எக்கி தள்ளி விட்டாடி. என்னது முட்டை என்னங்க சவுண்டு கொடுக்கணுங்க. அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் கலகம். சூப்பரா வந்திருக்கு. இன்னும் பண்ணவே இல்லை அடியே. சைடுக்கு அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிறோம். உப்பெல்லாம் கிடையாது. இப்போ ரைஸை கொட்டிடுவாங்க. கொட்டு. நான் தானே வெயிட் பண்ணுறேன். ஏன் மறுபடியும் புளி பறிக்கிற? அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஓகே, நம்மளுடைய சாப்பாடு அரிசி இதெல்லாம் என்ன அரிசிங்க? பாஸ்மதி அரிசி வேக வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து தள்ளி விட்டானே. அது கட்டிக்கிட்டே இருக்குல்லங்க, அதெல்லாம் அப்படி உடச்சி விடுறேன். என் கை நல்ல கை தாங்க, கரண்டி பிடிச்ச கை தாங்க. இப்போ வந்து கிளறுவோம். எல்லாத்துக்கும் இந்த மசாலா கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். மேலே ஒரு சட்டியை கவுத்து 2 சட்டியும் ஒன்னா பிடிச்சி சட்டின்னு சொல்லாதீங்க. சரசரன்னு குளுக்குனீன்னு இவ அப்ப என்ன சொல்ல? ஸோ உங்க சாந்து சட்டி உங்க வேலை பார்க்குற இடத்துல 2 சாந்து சட்டி எடுத்துக்கணும். சரி, என்னன்னு சொல்லணும்? கடாயில வானலியா? பாத்திரம். வானலியில். ஓகே, ரைஸ் வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரைஸ் உண்மையிலே சூப்பரா வந்திருக்கு. கரெக்டா நம்ம போட்ட காய்கறி மசாலா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. நீ எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. மசாலா எல்லாமே கரெக்டா ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இல்ல கிண்டுடி, இங்க கூட நான் கிண்டுறேன். கிண்டுங்க, லைட்டா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் சாம்பிள் பீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு இதில் உப்பு காரம் மிளகா ஏதாவது இல்லைன்னா லைட்டாக எப்பவே போட்டு கிண்டிட வேண்டியதான். கிண்டுங்க நீங்க. ஏன் நெஞ்ச பிடிக்குதா? சூப்பரா இருக்குங்கப்பா. காரமும் லைட்டா தான் இருக்கு. புடி நான் கிண்டுறேன். கடையில மாதிரி அரிசி தூக்கி போட்டு அப்படி குடிக்கவா? அது இப்படி தூக்கி போட்டு டக்கு குடிங்க. இப்படிதான் இவ்வளவு கஷ்டமா இருக்குங்க வீடியோ எடுக்க. எவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருந்திருக்கீங்க? உங்க அருமை வந்து உங்க இடத்துல நிக்கிறதாங்க புரியுது. செத்துட்டா. ரைஸ் சூப்பரா இருக்குடி. ரைஸ் சூப்பரா இருக்குடி. இது மாதிரி ரைஸ் சாப்பிட்டது இல்லடி, வேற லெவல். சரி, நீங்க கொஞ்சம் சாம்பிள் போட்டு சாப்பிட்டு பாருங்க. சாம்பிள்லாம் எனக்கு சாப்பிட தெரியாதுமா, கட்டில் போட்டு சாப்பிட்டாதான். காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க செஞ்சினாப்பா. காரம்னா வேணாம்ல, காரம் இல்ல குழந்தைகளுக்கு கொடுக்க போறோம். நீங்க இவர் சொன்னாரு இவ்வளவு அரிசி வந்து எல்லாருக்கும் 10 தெரியலன்னு சொன்னாரு. பட் எல்லாருக்குமே 10 தான். போதும் இவ்வளவு சாப்பிட்டா. இதுல கடைசியா ஃபைனல் டச் வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. செஃப் எங்க இருக்கு? எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஓகே, ஃபைனல் டச் கொத்தமல்லி, கோரியாண்டர் லீவ்ஸ் போட்டு விட்டு 2 கலக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சுவையான நம்ம ஹோட்டல் சைடு எக் ரைஸ் ரெடி. வாங்க. அப்புறம் இந்த சாஸ்னா நான் செஞ்சது கிடையாது, அதனால சும்மா சாம்பிள் பீஸ் வாங்கினேன். இதெல்லாம் சேர்த்தாதான் டேஸ்ட் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சில்லி சாஸ் வந்து பிள்ளைங்களுக்கு எனக்கு யாருங்க டொமேட்டோ கெச்சப் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இப்போ ரைஸுக்குமே இதை வச்சு சாப்பிட்டுருவாங்க. பட் இது ரெண்டுமே கம்மியானதுதான். இது 20 ரூபாய், இது ஒரு 20 ரூபாய் தான். ஒரு 3 ரைஸ் 4 ரைஸ் செஞ்சோம்னா தீந்து போயிடும். ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாதான். என்னங்க, ஒரு ஆசைக்கு வாங்கினேன். ஓகே, அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பிடலாமா? ஏதாவது 2 வாரத்துக்கு நல்ல வார்த்தையா சொல்லுங்க. சாப்பிடும்போது சொல்றேன். சாப்பிடலையும் வேற சொல்லணுமா? நான் டேஸ்ட் பண்ணணும்ல. சரி வாங்க, எடுத்துட்டு வா. ஓகே, நம்ம சமைச்ச சாப்பாட 2 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்க 2 பேர் யாருங்க? சச்சா லாயர். சரி, நம்ம வீட்டில் நம்ம செல்ல மையன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதனால இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் நாங்கள் அவனை எழுப்பி நாங்கள் 2 பேரும் லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்குருவோம். சஞ்சனா கொஞ்சம் சாப்பிடுவீங்க.
1 2 3 3 கிலோ சொல்லுங்க. சூப்பரா என்ன இப்படி நீங்க மண்டையை போன போக்கே சரியில்லை. வாய்க்குள்ள உரைக்குதுடி சுடுகுடி. சரி சூடு ஆற விட்டு சாப்பிடுங்க. அப்புறம் 3 கிலோ சொல்றேன் எப்படி சொல்ல முடியும்? சரி நீ சாப்பிடுமா. சூப்பரா இருக்குதான். பட் கடையில இருந்த மாதிரி இல்ல. கடையில இருந்த மாதிரி அவங்க ஏதாவது அஜினமோட்டோ அது இதுன்னு கலப்பாங்க. அதை நான் கலக்கவா டேஸ்ட்டுக்காக? ஓகே சாப்பாடே ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடை வச்சாச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து இதுதான். ஓகே பாய் சொல்லிடுவாங்க. அப்படியே பாய் சொல்லிடுங்க. பாய்.